ஹாய்ங்க, தீபாவளி ஷாப்பிங் விலாக் பார்க்கலாமா? பாப்பாவும் அம்மாட்டையே விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட கோயம்புத்தூர் வந்து கிளம்பி வந்துட்டுங்க கோபியிலேருந்து. ஃபஸ்ட் நாங்கள் சூஸ் பண்ண ஸ்பாட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, உளமகள் தான். சரி போனால் கேர்ள்ஸ் எல்லோரும் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம், ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போயிருந்தேன். பட் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை. எம் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. அவங்களுக்குமே எதுவுமே பிடிக்கல. ஒரு 1 ஹவர் பார்த்துட்டு அங்கே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாமல் சரி அப்படியே வந்து ஷாரா ஷேப் வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அவங்களோட அவுட்லெட் வந்து ஆல்ரெடி சரவணம்பட்டியில் இருக்குது. இப்போ காந்திபுரமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கலெக்ஷன்ஸும் மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான் அங்கே மெட்டர்னிட்டி வேர்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி நான் ஃபீடிங் டாப்பும் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி ஒரு 3 பேர் வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து 1200 வந்துச்சு. ஃப்ராக் வந்து 900 வந்துச்சுங்க. ஸோ ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி எஸ்எஸ் பிரியாணி வந்து போயிட்டோம். ஏன்னா எங்கள் க்ரௌடுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து போத்தீஸ் வந்துட்டோங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே டிசைட் பண்ணி அங்கே போயிருந்தோம். அங்கேயுமே கூட்டெல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சுங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் 1000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் செடி வந்து கொடுத்தாங்க. அங்கே முடிச்சுட்டு திருப்பி மாலுக்கு போயிட்டோங்க. அங்கே போய் அங்கே ஒரு 2 ஹவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி நாங்கள் ராம்ராஜ் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு KFC போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.